வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூ பார்த்துடலாம். mamaearthோட எக் பிளெக்ஸ் ஷாம்பு. ஸோ இதில் உங்களுக்கு எக்கோட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கெரட்டின் இருக்குது, கொலாஜின் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேராக இருக்குது, ரொம்ப டேமேஜ் ஹேராக இருக்குன்னா தாராளமாக இந்த ஷாம்பு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதில் ப்ரோட்டீன், கெரட்டின் அண்ட் கொலாஜின் இருக்குது. உங்களோட ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, டேமேஜ் ஹேர்ஸை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ தாராளமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜென்டலாக உங்களோட ஹேரை உங்களோட ஸ்கேல்பை கிளென்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ரோத் அண்ட் ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஷைனிங்காக நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணாவே போதும். அண்ட் இது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஷாம்பு கூட கொஞ்சம் வாட்டருமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு நுர வரும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஒரு ஃபோம் வரும். அண்ட் இதை உங்களோட ஸ்கேல்பில், உங்களோட ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கேர்லி ஹேர் தான். நல்லா இந்த ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ண என்னோட ஹேர் நல்லா ஃப்ரிஸி இல்லாமல் இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா mamaearthோட எக் பிளெக்ஸ் கண்டிஷனர். இதுவுமே நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண பிறகு இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கொலாஜின் இருக்குது அண்ட் கெரட்டின் இருக்குது. உங்களோட ஹேரை ஃப்ரிஸி ஆகாமல் பார்த்துக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும். அண்ட் நம்மளோட ஹேரை நல்லா நரிஷ் பண்ணி கொடுக்கும். மெயினாக டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்ணி உங்களோட ஹேரை நல்லா ஷைனிங்காக, நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். mamaearth ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், ஃபுல் நேச்சுரல். அண்ட் இவங்க பிளாஸ்டிக் பாசிட்டிவ், நம்மளோட இந்தியன் பிராண்ட். mamaearth ஒரு குட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் அவங்க ஒவ்வொரு ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. டைரக்ட் வெப்சைட் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகும். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், நைகா, பர்பிள் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்மளோட கூப்பன் கோட் பானு 2022 கொடுத்து அவங்களோட டைரக்ட் வெப்சைட்ல நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹாய் chelakuties, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பானுமிகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஸ்கின் கேர் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணுறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், இல்லைன்னா காட்டாது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் இந்த மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, அண்ட் மெயினான விஷயம், இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா என்னோட ஸ்கின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது, எனக்கு ஃபேஸில் என்னோட ஸ்கின் பீல் ஆகி வருது, ஸ்கின் உறிஞ்சு வருது, சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாவே என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, என்னோட ஸ்கின் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்கு, அண்ட் வாயை சுத்தி ஸ்கின் பீல் ஆகுது, உரியுது, அண்ட் ரொம்ப ட்ரையா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ட்ரையா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். எப்பேற்பட்ட ட்ரைனஸா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் சப்ளா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ரேடியண்டான ஒரு ஸ்கின் அச்சீவ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் குக் பண்ணுற அரிசியை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அரிசி கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த அரிசி இந்த தண்ணியில் நல்லா சோக் ஆகணும், நல்லா ஊறணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆகுது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கிளிசரின் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இது ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட நம்ம ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட நம்ம ரோஸ் வாட்டருமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் கடைசியாக நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த அரிசி, நான் ஒரு 4 hours ஊற வச்சுருப்பேன். ஸோ அந்த ஊற வச்ச தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும்.
ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்மளோட மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மாய்ஸ்சரைசர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்மளோட மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரிட்ஜில் ஒரு 20 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 weeks வரைக்குமே நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஓகே, இது கூட நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் வந்து ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ingredients வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த 5மே வந்து இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த 5மே வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும் இல்லையா? ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 விஷயமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு பேஸ்க்காக, ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கிறதுக்கு ஒரு பேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம், சாஃப்ரான் ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து குக்கும்பர் ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினான விஷயம், நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் நேச்சுரல் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு க்ரீம் மாதிரி வராது. ஓகே, அண்ட் மெயினான விஷயம், ரூம் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக வைக்க முடியாது. ஸோ நேச்சுரல் ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரெடிமேட் வந்து யூஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அதுக்காக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக, ஒரு ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஒரு க்ரீமோட பேஸ் வந்து கிடைக்கிறதுக்காக நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம வந்து பாதாம் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு வைட்டமின் இ இருக்குது. ஓகே, ஸோ இந்த வைட்டமின் இ வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னோட ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், அண்ட் வந்து உங்களோட ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரிங்கிள்ஸ் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதுக்காக ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, உங்ககிட்ட பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோ, ஒரு ஹைட்ரேஷனுக்காக, ஒரு ஸ்கின் வந்து ஒரு க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக, ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது கூட நம்ம வந்து மெயினான விஷயம், கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த கிளிசரின் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஓகே, ஸோ மெடிக்கல் ஷாப்பில் போய் கிளிசரின் கேட்டிங்கனாவே உங்களுக்கு தருவாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும். ஸோ கிளிசரின் வந்து ஸ்கின் வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக, இந்த ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும் இல்லையா, நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து ஸ்கின் வந்து உறிஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறீங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு, அந்த மாதிரி ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கடைசியாக இது கூட ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அரிசியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஜாப்பனீஸாக இருக்கட்டும், கொரியனாக இருக்கட்டும், அரிசி வந்து அதிகமாக ஆட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் வந்து அரிசியில் வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்கின் டைட்னிங் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும், ஸ்கின்ல வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ரிங்கிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும், ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் பார்த்துக்கும், ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்து மெயினான விஷயம், ஒரு கிளாஸ் ஸ்கின் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு கைப்படாமல் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கைப்படாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணாவே போதும். ஸோ ஒரு மாதிரி ஜெல் மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஃபேஸில் அங்கங்கே டாட் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா எனக்கு வந்து அண்டர் ஐ ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகணும். ஓகே, ஸோ இந்த ரைஸ் வாட்டர், பாதாம் ஆயில் அண்ட் வந்து ஆலோவேரா ஜெல், கிளிசரின், ரோஸ் வாட்டர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரைனஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். பாருங்கள், மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து எஃபெக்டிவாக கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், டேக் கேர் அண்ட் பை.